தனது 70வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கற்றதும் பெற்றதும் பகுதியில் சுஜாதா அவர்கள் எழுதியது. மே மாதம் 3ஆம் தேதி எனக்கு 70 வயது நிறைகிறது. இதற்கான அடையாளங்கள் என்ன என்று யோசித்து பார்க்கிறேன். மெரினாவில் நடக்கும்போது எதிர்படுபவர்கள் பெரும்பாலும் என்னை விட சின்ன வயசுக்காரர்களாகத்தான் தெரிகிறார்கள். ஒரு தாத்தா மாட்டினார். நிச்சயம் என்னை விட மூத்தவர். சிமெண்ட் பெஞ்சில் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். யூ ஆர் அ ரைட்டர்? எனக்கு எத்தனை வயசு சொல்லுங்க பார்க்கலாம் என்று கண் சிமிட்டலுடனும் கேட்டார். நான் யோசித்து, கட்டை விரலால் மூக்கை தொடுங்கோ என்றேன். எதுக்குப்பா? தொடுங்களேன். சற்று வியப்புடன் தொட்டார். மற்ற விரல்களை ரெக்கை மாதிரி அசைங்கோ என்றேன். இதிலிருந்து கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன என்று விரல்களை சொன்னபடி அசைத்தார். 2 கையையும் பரப்பி ஏரோப்ளேன் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தடவை லேசாக குதிங்கோ, பார்த்து பார்த்து. இது என்னப்பா ட்ரிக்கு என்று அப்படியே செய்தார். உங்களுக்கு இந்த மே 12 வந்தா 81 வயசு என்றேன். அசந்து போய், கை கொடு. எப்படிப்பா இத்தனை கரெக்டாக சொன்ன? ஒரு ட்ரிக்கும் இல்லை சார். நேத்திக்கு தான் இதே பெஞ்சில் இதே சமயம் வந்து உட்கார்ந்தது. உங்கள் வயசு, பர்த்டே எல்லாம் சொன்னீங்க. மறந்துட்டீங்க என்றேன். தாத்தா மாதிரி அத்தனை மோசம் இல்லை என்றாலும் எனக்கும் சமீபத்திய ஞாபகங்கள் சற்றே பிசகுகின்றன. ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு சென்றால் எதற்காக வந்தோம் என்று மறந்தே போகிறது. பெயர்கள் ஞாபகம் இருப்பதில்லை. ஆந்தைக்கு இங்கிலீஷில் என்ன என்று சட்டென நினைவு வருவதில்லை. படையப்பாவில் ரஜினிக்கு முன்னால் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தாரே, அந்த நடிகையின் பெயர் என்ன என்று ஒரு நாள் அதிகாலை கண் விழித்ததும் 1 மணி நேரம் யோசித்தேன். கிட்டவில்லை. மனைவி எழ காத்திருந்து அவளிடம் கேட்டேன். ரம்யா கிருஷ்ணன் என்றாள். இம்மாதிரி நியூரான்கள் களைத்து போவது தெரிகிறது. ஆனால் நீண்ட நாள் ஞாபகங்கள் பத்திரமாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன் சின்ன வயசில் கோயம்புத்தூரில் அம்மா அப்பாவுடன் ஜட்கா வண்டியில் ஜெகதல பிரதாபன் சினிமா போனது, 1ஆம் கிளாஸ் டீச்சருக்கு ஆனந்த விகடனும் அமிர்தாஞ்சனும் கொண்டு போய் கொடுத்தது, பள்ளி மணியை அகாலமாக அடித்தது, எனக்கு தம்பி பிறந்தது, இதெல்லாம் தெளிவாக ஞாபகம் உள்ளது. ஸ்ரீரங்கத்து கதைகள் அனைத்தும் என் நீண்ட நாள் ஞாபகங்களின் வடிவம்தான். இன்று எழுத்தாளர் சுஜாதாவின் பிறந்த நாளில் அவரது நினைவுகளோடு அவரையும் நினைவில் கொள்வோம். நன்றி.